ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. நாமக்கல் ஆஞ்சநேயர் நாமக்கல் நகரத்துக்கு உள்ளேயே அமைந்துள்ளது. இந்த சிலை ஒரே கல்லால் வடிக்கப்பட்டது, ஒரே கல்லால் ஆன சிலை. இது 8 அடி உயரம், அதாவது 5.5 மீட்டர் உயரம் கொண்டது. இது உலக புகழ் பெற்றது. இந்த ஆஞ்சநேயர் உலகிலேயே மிக உயரமானதும் கூட இந்த ஆஞ்சநேயர் சிலை. இதோட தலபுராணம் சாலிக்கிராமம். சாலிக்கிராமம்னா ஒரு கல். அது நரசிம்மரோட அவதாரம்னு சொல்லுவாங்க. அந்த கல்லை அதை வச்சு எல்லாருமே பூஜை பண்ணுவாங்க. அதை நேபாளிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு எடுத்துகிட்டு வந்தார் ஹனுமார். அங்கே எடுத்துகிட்டு போகும்போது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் அந்த கல்லை நாமக்கல்லையே வைக்க சொல்லியிருக்காங்க. அங்கே வச்சோன்னா அந்த கல் பெரிய மலையாகி நாமக்கல்லில் நரசிம்மர் அங்கே இருக்காங்க கோவில் இது ஏத்தாப்பில். அந்த மலையாக ஆனதாகவும் அந்த நரசிம்மருக்கு சேவை செய்ய ஆஞ்சநேயர் அங்கேயே தங்கியதாகவும் தல வரலாறு. அந்த ஒரே கல்லாலான 18 அடி உயர ஹனுமான் சிலை கைகூப்பி அந்த நரசிம்மர் மலையை வணங்குவதாக, இரு கைகூப்பி வணங்குவதாக உள்ளது இந்த சிலை. இதோட சிறப்பான அம்சம் என்னென்னா, வெட்ட வெளியில் மேற்கூரையின்றி அமைந்துள்ளது இந்த சிலை. இதுக்கு துளசி மாலை, வடை மாலை, தங்க கவசம் போன்ற அலங்காரங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது கார்த்திகை, மார்கழி ஆகிய மாதங்களில் வெண்ணெய் காப்பு இங்கே சாத்துவாங்க. அது எதனாலன்னா வெண்ணெய் உருகாமல் இருக்கிறதுக்காக பனிக்காலங்களில் மட்டும்தான் அதுக்கு வெண்ணெய் காப்பு செய்வாங்க. வடமாலை சாத்துவதும் இது மிகவும் புகழ்பெற்றது. இங்கே இருக்க ஆஞ்சநேயரை வேண்டிக் கொண்டு நினைத்த காரியம் நிறைவேறுங்கிறது இங்கே உள்ளவங்களோட நம்பிக்கை. தங்க கவசம் சாத்துவதும் இங்கே சிறப்பான ஒன்று. மேற்கூரை இல்லாமல் இருக்கிறதும் இது சிறப்பான ஒன்று. இந்த கோவில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. அதாவது 8ஆம் நூற்றாண்டில் டிராவிடியன் கல்ச்சரில் கட்டப்பட்டது இந்த கோவில். டிராவிடியன் ஆர்கிடெக்சர் கட்டினது இந்த கோவில் 8ஆம் நூற்றாண்டில் 7ஆம் நூற்றாண்டு டு 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. இங்கே வேண்டினா அது நடக்குங்கிறது இங்கே உள்ளவங்களோட நம்பிக்கை. வெண்ணெய் காப்பு அலங்காரம், தங்க காப்பு அலங்காரம்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே இங்கே வேணுன்னா வேண்டது நடக்குதுங்கிறது உண்மை தான். அது ஆஞ்சநேயர் நினச்சி வேணுன்னா நடக்குது. ஆஞ்சநேயருங்கிறதே பவர்ஃபுல்லான காடு தான். நிச்சயமாக நினச்சி நம்ம வணங்கினோம்னா நல்லா நம்ம நினச்சது நடக்கும். இங்கே அபிஷேகம் நடக்குது. இங்கே சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அபிஷேகம் பண்ணாங்க. அதை வீடியோ எடுத்தோம். எல்லா அபிஷேகமும் நடக்குது. ஃபஸ்ட்டு வடமாலை சாத்திட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணி எல்லா அபிஷேகம் பண்ணி சந்தனாபிஷேகம், பாலாபிஷேகம் எல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு கடைசியில் தங்க காப்பு சாப்பிடுவாங்க. பாலாபிஷேகம் எவ்வளோ உயரமாக இருக்கு பாருங்க. நல்லா கீழே நின்றுலாம் அபிஷேகம் பண்ண முடியாது. அந்த 2 இது மாதிரி இருக்கு பாருங்க, அதில் நின்று தான் அபிஷேகம் பண்ண முடியும். சனிக்கிழமை ரொம்ப சிறப்பாக நடக்கும் இங்கே அபிஷேகம். அலங்காரம்லாம் ரொம்ப சூப்பராக. துறையூரில் வெக்காளியம்மன் ஒரு சாமி தான் வெட்ட வெளியில் இருந்தாங்க. அதே மாதிரி இந்த சாமியும் மேற்கூரை இன்றி இருக்குது. அதுதான் இதோட சிறப்பம்சமே. ஏறக்குறைய 1500 ஆண்டுகள் ஆனாலும் அப்படியே இருக்கு பாருங்க. குளிச்சு
இங்கே பிரசாதம் வந்து வடை மாலை தான். வடை தான் பிரசாதம். இவர் வந்து மலை மேலே இருக்கிற நரசிம்மரை வணங்கி கை கூப்பிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்லேயே மலை இருக்குது. மலையில் நரசிம்ம சுவாமி இருக்குது. நரசிம்மரும் நல்ல சக்தி வாய்ந்த சாமி தான். நரசிம்மரை வேணுனாலும் நல்லா நடக்கும். வடைமாலை அலங்காரம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஃபுல்லாகவே வடைமாலை தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து வடை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாண்டிய மன்னர்கள் ஆண்டப்ப இங்கே வந்து இங்கே கோயில் கட்டியிருக்காங்க. சந்தன விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொறுமையாக இந்த வீடியோ பார்த்துட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.